சார், கௌரிங்கிற பொண்ணு செத்து போய் தூக்கு மாட்டிக்கிச்சா? தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போச்சா? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டர் தினேஷ் ஸ்பீக்கிங். ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். சார், நான் அங்க வந்து ஏதாவது தடைங்களையும் கண்டுபிடிச்சுன்னா எனக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைக்கும். எல்லாரும் என்னையும் சார் சார்னு கூப்பிடுவாங்க சார். நல்ல வேலை திணறியா போயிட்டாரு. சாரி லாரி வருதுயா. நல்ல சிவையா லாரி தான் திறந்து விடையா. பாடி இறக்குங்க. சார், என்ன பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க சார். என் பொண்டாட்டி ரொம்ப ஆசையா கேட்டா. எடுக்க மாட்டீங்களா? ஏட்டு சொன்னா எடுப்பீங்களா? இன்ஸ்பெக்டர் சொன்னா எடுப்பீங்க. டெட் பாடி. நிச்சயம் கொலைதான் நடந்திருக்கு. இந்த கேஸ துப்பறிஞ்சு உண்மையை கண்டுபிடிச்சு நான் இன்ஸ்பெக்டர் ஆகல, என் பேரு சண்முக சுந்தரம் இல்ல. Got it. Got it. சார், கண்டுபிடிச்சிட்டேன். தடையம் கட்சிச்சு. ஏன் சிரிக்கிற? தடையத்தை இங்க வச்சுக்கிட்டு அங்க தேடினா எப்படி சார்? அந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி எவனோ பீடி குடிக்கிறவன் வந்து போயிருக்கான் சார். உங்களுக்கு சிரமமே இல்ல சார். பீடியோட பிராண்ட் கூட ராம்செட் சொக்கலால் பீடி. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேனா சார்? சார், அது நான் பிடிச்சு போட்ட பீடி சார். யோ, போட்டோவும் எடுக்க மாட்டேங்கிற, என்ன இன்ஸ்பெக்டர் ஆகவும் விட மாட்டேங்கிறிய. ஏன் வம்பு பண்ற? இந்த கேஸ்ல நான் எப்படிதான் துப்பறிய போறணும்? போறான் பார், அவனும் அவன் பணம் கொட்ட நார்த்தலையும். கோவிந்தா, யாருக்கோ வழிகாட்டுற, எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டியா? சொல்லு கோவிந்தா, சொல்லு. சண்முகம், சாட்சி கிடைச்சிருச்சு. யாரை இத்தனை நாள் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி நிரூபிக்க முடியலையோ அவனை குற்றவாளி நிரூபிக்க சாட்சி கிடைச்சிருச்சு. ஐயோ கோவிந்தா, உன்னை கோவிந்தான்னு கூப்பிட்டது நானு. கடைசியில டைரியை தூக்கி அவர் கையில கொடுத்துட்டியே. தினகரன் சார், நான் கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கோவிந்தம் போட்டாவை திரும்பி பாத்தீங்க. அதனால கவர்மெண்ட்ல சொல்லி எனக்கு ஒரு ஸ்டாராவது தயவு செஞ்சு தர சொல்லுங்க. என்ன சிங்கிள் ஸ்டார் சண்முகன் எல்லாரும் கூப்பிடட்டும். பரவாயில்ல, இந்த தடவை தடயத்து கிட்ட வரைக்கும் வந்துட்டேன். அடுத்த தடவை தடயத்தையே கண்டுபிடிக்கிறேன். மைக்கேல், வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன நேரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க? வாசல் கதவு திறந்தே இருந்துச்சா? ஆமாண்டா. இன்ஸ்பெக்டர், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கௌரிங்கிற பொண்ணோட சாவு சம்பந்தமா? என்ன நல்ல சமயம் இப்படி எடுத்துட்டு நாம எதிர்பார்த்தது தானே. மைக்கேல் அரெஸ்ட் பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்துல அவன் போறான். பாவம், கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. Cheers. மை லார்ட், டைரியில் எழுதப்பட்ட அனைத்தையும் உண்மை என நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே நேரத்தில் கௌரியை பற்றி சில உண்மைகளையும் இங்கு நான் கூற விரும்புகிறேன். கௌரி பணத்திற்காக பல பெரிய மனிதர்களுடன் தொடர்பு கொண்டவள். அவள் தொடர்பு கொண்ட ஒவ்வொரு நபருக்கும் ஒரு டைரி உண்டு. மற்ற டைரிகள் மறைக்கப்பட்டு என் கட்சிக்காரரான மைக்கேல் சம்பந்தப்பட்ட டைரி மட்டுமே இந்த கோர்ட்டிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எனது கட்சிக்காரர் மைக்கேலால் கௌரி நிச்சயமாக கர்ப்பம் அடைந்திருக்க முடியாது. ஏனென்றால் மைக்கேல் 6 மாதத்திற்கு முன்பே குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டவர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின்படி கௌரி இறந்தபோது 4 மாத கர்ப்பம். மைக்கேல் 6 மாதத்திற்கு முன்பே குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டிருக்கும் போது இது எப்படி சாத்தியமாகும்? இதோ 6 மாதங்களுக்கு முன்பு மைக்கேல் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டதற்கான டாக்டர் சர்டிபிகேட். குற்றம் சாட்டப்பட்ட மைக்கேல்
6 மாதத்திற்கு முன்பே குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டார் என்பது டாக்டர் ரிப்போர்ட் படி சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. மேலும் கௌரி பல பெரிய மனிதர்களோடு தொடர்பு கொண்டிருந்தவள் என்பதும் சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே மைக்கேலுக்கும் கௌரி கர்ப்பமடைந்ததற்கும் அவளின் இறப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தீர்ப்பளித்து மைக்கேலை விடுதலை செய்கிறேன். தினகர் சார், கொஞ்சம் நில்லுங்க. அன்னைக்கு என்னமோ பெருசா என்ன வீராப்பா அரெஸ்ட் பண்ணீங்களே, இன்னைக்கு என்னாச்சு பாத்தீங்களா? நீ சாட்சிகளை புடிச்சிட்டு தான் தப்பு பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணுவ. நாங்க சாட்சிகளை ரெடி பண்ணிட்டு தான் தப்பே பண்ணுவோம். இதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி எங்க கிட்ட அவமானப்படுவ? பேசாம எங்க வழிக்கு வந்துட. உனக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு இல்ல நாளை என்னைக்காவது ஒரு நாள் சட்டத்தை வச்சு உங்க நான் தண்டிக்கல, என் பேர் தினகர்ல. அடிப்பட்ட பாம்பு இப்படிதான் சீரும். எங்க எந்த தியேட்டருக்கு போறோம்? அதாண்டி பணமா பாசமா ஓடுது அந்த தியேட்டருக்கு போறோம். அந்த படத்துல அப்படி என்னங்க இருக்கு? இழந்த பயம் செக்க செவந்த பயம் அது தேனாட்டம் இனிக்கும் பா. யாரு அது சைக்கிள்ல லைட் எல்லாம் போறது? இறங்கியா. யாருங்க நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? நான் தான் ஏட்டு ஏகாம்பரம். ஓஹோ, புது ஏட்டா. எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க? ரேடியோ ஸ்டேஷன்ல. குத்தி பிடியும் குத்தி. தப்பு பண்ணிட்டு என்கிட்ட அட்ரஸ் வர கேக்குறியா? இன்ஸ்பெக்டர் யாருக்காரு போய் பேசு. இன்ஸ்பெக்டர் ஐயா எங்க இருக்கிறாரு? அதோ பார். அம்மாடியே கொஞ்சம் புடிச்சுக்க வண்டிய. ஐயா ஐயா, அது யாரு? புது ஏட்டா? ஏயா, டெய்லி சைக்கிள்ல லைட் இல்லாம வந்துட்டு உனக்கு சந்தேகம் வரையா? விட்டா என்னவே நாளைக்கு யாருன்னு கேப்ப போல இருக்கு. அந்த ஆள் 15 வருஷமா ஏட்டா இருக்கான். பேசாம துட்ட கொடுத்துட்டு போ. இந்தா சார், இதுல 50 ரூபாய் இருக்குது. சார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னையா? பக்கத்துல நிக்கிறாரு இவர் யாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹேர் கட்ட பார்த்தா தெரியல. சிஐடி இன்ஸ்பெக்டரா 10 வருஷமா இருக்கிறேன். ஏண்டே வாடி, நடந்து வா. ஏங்க, உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல யாரையுமே தெரியாதா? ஆமாண்டி, எனக்கு ஒண்ணும் தெரியாது, என் குழந்தைய தெரியாது, ஏன் எனக்கு என்னையே தெரியாது. புதுசு புதுசா வந்து எவ்வளோ என்ன குழப்பறானுங்களே. ஸ்டாப். லைசென்ஸ், டாக்ஸ் டோக்கன்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. வீல் இருக்கா? வீல் இல்லாமையா வண்டி ஓடும்? உங்களுக்கு எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போட்டு கொடுங்க. நான் இருக்கேன், இன்ஸ்பெக்டர் இருக்காரு. நான் ஏட்டு. ஏட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் இருக்காரு. பார்த்து போட்டு கொடுங்க. எதுவும் தர முடியாது. மேனேஜர் சுமாரு. இன்ஸ்பெக்டர் எங்க இருக்காரு? அது அங்க இருக்காரு. தினகரன் ரோட்ல நின்னுட்டு 50 100 வாங்குறவன் ஸ்டேஷன்ல போய் சொலைய 50,000 ரூபாய் கொடுத்தா கொடுக்க வந்தவன் ஏன் அரெஸ்ட் பண்ணா? ஸ்டேஷன்ல போய் 50,000 ரூபாய் கொடுத்தீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், இங்க வாங்க, இவங்க ஏதோ சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க ஆளு ஸ்டேஷனுக்கு 50,000 ரூபாய் கொண்டு வரும்போது நீ அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாமே? ஆமாமா. அது ஏன் சார், ஸ்டேஷனுக்கு வந்து 50,000 ரூபாய் பணம் கொடுத்தா எவன் சார் வாங்குவான்? நீங்க உஷாரா பிளான் பண்ணி கைங்களுமா மாட்டி விட்டுட்டா அதுதான் வாங்கல. இப்ப வேணாலும் நீங்க தர வேண்டியது தாங்க, நாங்க செய்ய வேண்டியது செய்யறோம். பேச வேண்டியவன்கிட்ட பேசிட்டு முடிவெடுக்கிறேன். மேனேஜர், நாளைக்கு நாங்க இங்கதான் இருப்போம். வா சர்மா, என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் தினகரன் லஞ்சம் வாங்கினத மறுபடியும் நம்மள முட்டாளாக்க பாக்குறானா? ஸ்டேஷன்ல போய் 50,000 ரூபாய் பணம் கொடுத்ததுனால தான் அவன் வாங்கலையாம். இப்ப பணம் தந்தா கூட நமக்கு எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன்றான். சரி, இந்த தடவை அவனை நம்ம இடத்துக்கு வந்து பணத்தை வாங்கி சொல்லு. சாராய லாரி வர நேரத்தையும் சொல்லுவோம். நம்மால அவன் வீட்டுக்கு அனுப்பு. இதுலயே ஏதாவது பிரச்சனைனா அவன் கதை என் கையால் தான் முடியும். இது இந்த துப்பாக்கி மேல சத்தியம். டாடி, எனக்கு இந்த ரைம் சொல்லி தரீங்களா? டாடிக்கு டியூட்டிக்கு போக நேரம் ஆயிடுச்சு, நீ சித்தப்பட்டு போய் கத்துக்க. சித்தப்பா, எனக்கு இந்த ரைம் சொல்லி தரீங்களா? ஓ, சொல்லி தரனே. அப்பா, இதா எனக்கே தெரியாது இதெல்லாம். நல்ல சிவையா அனுப்பிச்சாரு. என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தரதா ஐயா முடிவு பண்ணிருக்காரு. போரூர்ல இருக்க ஐயாவுக்கு சொந்தமான லாட்ஜ்ல ரூம் நம்பர் 301க்கு நீங்க போய் ஐயா அனுப்பிச்சாருன்னு சொன்னா, காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க மாமூல்னு சொன்னா அங்கேயே பணத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி, ஊருக்கு தெற்கு புறமா இருக்க செக் போஸ்ட்ல இன்னைக்கு வர சாராய லாரிய
நீங்க கண்டுக்காம விட்டுறணும். சரி நீ போ. பிரியா, சித்தப்பாவுக்கும் அவசர வேலை வந்துடுச்சு, கிளம்புறேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்தேன். வாங்க. நல்ல விஷயம் அனுப்பிச்சாரு. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? மாமூல் தான். கொஞ்சம் இருங்க. தேங்க்ஸுங்க, லாரியை விட்டுறேங்க. சண்முகம், நீங்க சந்தேகப்படுற மாதிரி யாரும் வந்தால் வெளில விடாத. எஸ் சார். ஐயா, யோ நீ ஏட்டா? என்னையா என்னையே ஏட்டான்னு கேட்டுட்டீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து எத்தனை திருடனை புடிச்சிருக்கோம். இப்ப கூட நீங்க தானே என்ன இங்க நிக்க சொல்லிட்டு போனீங்க. சேகர, எங்க அண்ணன் வந்துட்டாரு. லிப்ட்ல அவர் தான் வந்துட்டு இருக்காரு. வாங்க, நம்ம மறுபடியும் மேல போயிடலாம். யோ நீங்க இரு, நான் வந்துடுறேன். சார். சரி. சண்முகம், இந்த பக்கமா யாராவது வெளில போனாங்களா? சார், நானும் பல ஆங்கிள் பாத்துட்டேன் சார், யாரும் போல சார். சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஆரம்பிச்சிட்டியா? திட்டாதீங்க சார். உங்க கூட அந்த ஏட்டன் சிஐடி வந்தாங்களா, அவங்க எப்படி சார் திடீர்னு வந்தாங்க? என்னது, என் கூட ஏட்டு சிஐடி வந்தாங்களா? என்ன வளர்ற? நான் வளரல சார். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால நீ தான் வளரணும்னு என்னால சொல்ல முடியல சார். இப்பதானே சார் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நீங்க மாடிக்கு போனீங்க. நான் மாடிக்கு போனேன். சரி நீங்க இரு. சார், சார் இப்போ வந்து தெரியுதா சார் நான் வளரலன்னு? இவங்கள தான் சார் சொன்னேன். இவங்க எப்படி சார் உங்க கூட வந்தாங்க? ஐயா எங்களை முன்னாடியே வர சொல்லி இருந்தாரு. சரி சரி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ஸ்டேஷனுக்கு போ. என்னையா முழிக்கிற? அதான் ஏட்டே சொல்றல, சீக்கிரம் போ. நல்ல வேலை எங்க அண்ணன் பார்க்கல. ராஜா, உங்க அண்ணன் வந்து அந்த ஏட்டை பார்த்தாருனா? இப்ப அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே போய் செக் போஸ்ட்ல இருந்து லாரியை விட்டாங்க. வாங்க. இவர் மட்டும் ஏட்டுன்னா நாங்கெல்லாம் என்னமா? நம்ம திறமை மேல நம்பிக்கை இல்ல, புது ஏட்டோட சேர்ந்துட்டாரு. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்னாச்சு உனக்கு? சார், இந்தா மேனேஜர் சொல்லி இவனை உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண சொல்லலாம். சரிங்க சார்.